विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அடுத்ததாக மதுகர ருஜிப்யாம் திருதகுணம் தனுர்மன்யே தத்யேதர கிரஹீதம் ரதிபதே பிரகோஷ்டௌ முஷ்டௌ தகயதி விதூடாந்தரமுமே. அடுத்ததாக அப்பாவுடைய புருவங்களை சொல்றார். இந்த புருவங்களை ஒரு வில்லு மாதிரி நினைக்கிறேன். அந்த வில்லானது எப்படியே கொஞ்சம் வளைஞ்சு இருக்கு. வில்லானது நேர கையில ஒரு வில்லு இருக்கு, கரம்பு வில்லு. அதுக்கு நான்கையர் கிடையாது. அதே போலயே மன்மதன் கையில ஒரு வில்லு இருக்கு, அதுக்கு நான்கையர் கிடையாது. அம்பாட்டி கையில வில்லு இருக்கு, அதுக்கு நான்கையர் வந்து தெரியுமா? அது வெறும் வண்டுகள் தான், வெறும் வண்டு தான். அந்த வண்டுன்னா என்ன, அது உப்புன்னு ஊதினா போயிடும். அப்படி உப்புனோ பக்கத்தில் நிற்காது. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் அதை வச்சுட்டு ஜெயிக்கிறாள் இல்லையோ. அதே போலத்தான் விசேஷமாக இந்த ரெண்டு கண்கள் மேல இருக்கக்கூடியதான புருவங்கள், அந்த புருவங்கள் எப்படி இருக்கு, கொஞ்சம் வளைஞ்சு இருக்கு. இந்த வளைஞ்சு இருக்கக்கூடியதான இரண்டு புருவங்களுக்கு நடுவுல அந்த வில்லானது கட்டா இருக்கு சார். தெரியலையே, ரெண்டு புருவங்களும் சேரலையே. ரெண்டு புருவங்களுக்கு நடுவு, இந்த மூப்புக்கு மேல நடுவுல முடி இல்லையே. என்ன அதான் விசேஷம். இந்த புருவங்களானது வளைஞ்சு இருக்கக்கூடியதான புருவங்கள் அது ஒரு வில்லு மாதிரி அகப்படுகின்றதமா. அது கண்டதுமே என்னாச்சுன்னா, ஏதாவது வில்லு அம்பு நம்ம மேல விழுமோ அப்படின்னு ஒவ்வொன்னா பய பங்கம் என்ன. உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு பயம் வந்துருமோ என்னமோ. வில்லு இருக்க வானத்தை விட்டு அது மேல விழுந்ததுன்னா பிராணம் போயிடுமே அப்படின்னு ஜனங்களுக்கு பயம் வந்துருமோ அப்படின்னு நினைச்சிருந்து அப்படியே அசையாம வச்சுருக்காங்க. ஆனா கொஞ்சம் அசைஞ்சா போறோம். அம்பாளுடைய ஒரு புருவம் அசைந்து நடுங்கி விடுவா. அது எப்ப அசையுமோ நமக்கு ஏதாவது சொல்றாளோ அப்படின்னு அம்பாள் சரஸ்வதியும் மகாலட்சுமியும் காத்துருக்கலாம். சகாம ரமாவாணி சத்யதட்சிண தேவிதா இன்னும் காப்பாற்ற சரஸ்வதி மாதா இன்னும் மேலும் மேலும் படிக்கணும், விஷயங்கள் புரியணும்னு இன்னும் அம்பாளை தெரிவிக்கிறாள். மகாலட்சுமி தாயார் உலகத்துக்கெல்லாம் பிரேமத்தை நான் கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த சக்தி நமக்கு வந்து கொண்டே இருக்கணுமோ அதுக்கு மூல தத்துவமா இருக்கக்கூடியதான அம்பாளை பிரார்த்தித்து கொண்டே இருக்காளா. இப்படிங்கிற பிரார்த்தனைகள் சொல்றது. அதனால அசையாம அப்படியே இருந்துக்கலாம். குரு விஷயத்தினால புருவங்கள் அசைவதனாலேயே உலகத்தை எல்லாம் என்னென்ன இதெல்லாம் மாற்றக்கூடியதான சக்தி அம்பாளுக்கு இருக்கு. இருந்தாலும் ஜனங்கள் பயந்து விடுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அது அசைக்காம இருக்கலாம். அதே போல அந்த புருவங்களுக்கு கீழே ரெண்டு கண்கள். அந்த கண்கள் நிறைய என்ன பண்ணிருக்கேன், முதலியே கண்கள் கருப்பா இருக்கு. அது வேற கச்சலத்தை எல்லாம் வச்சிருக்க முகேலே தாம்பூரம் அப்படின்னு கச்சல கலா அப்படின்னு அதுக்கு கச்சலத்தை எல்லாம் வச்சிருக்கலாம். அது என்ன இருக்கு, அந்த கருப்பா இருக்கக்கூடியதான் அந்த விழிகளோடு சேர்ந்து அந்த கண்கள் எப்படி இருக்கு, அது மண்டு மாதிரி இருக்கிறார்கள். அதான் சொல்றேன் மதுகரம் திருதகுணம். அது அந்த வில்லுக்கு 4000 மாதிரி இருக்கும். அந்த கண்கள் நீளமா இருக்கும் இல்லையோ, அந்த நீளமாக சின்னதா இருக்கக்கூடியதான கண்களை கண்ட அந்த மேல இருக்க புருவம் எனக்கூடியதான அந்த வில்லுக்கு கட்டப்பட்டதான கருப்பான 4000 ஆகப்படுகிறது. மதுகர திருதகுணம்
தனுர்மன்யே சத்யேதர கிரகீதம் ரதிபதே. இது எப்படி காணப்படுகிறதுன்னு, இது ஒரு வில்லு மாதிரி இருக்கு, அம்பாண்டிய வில்லு மாதிரி இருக்கு, நல்லா தான் இருக்கு வில்லு. ஆனா வில்லுல நடுவாகம் இல்லையே, இந்த பகுதி இந்த எது அந்த எது நடுவுல இருக்கு, நடுவுல இல்லையே, நடுவுல முடியே இல்லையே, வில்லாதான் இல்லையே, கட்டானா போல தெரிகிறது என்ன. இல்லம்மா, அந்த வில்ல நடுவுல ஒரு கையால அப்படி பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த கையால பிடிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த பகுதி நமக்கு தெரியல, அதனாலதான் இங்க முடிச்சுங்கிறோம். மண்ணியே எப்படி பிடிச்சிட்டு இருக்காள், இடது கையால பிடிச்சிட்டு இருக்கா, என் வலது கையால பிடிச்சிருந்தா என்ன, இடது கையால பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னால வலது கையால பிடிச்சிருந்தா எப்படி நமக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியதான விரல்லாம் தெரியும். இடது கையால் இப்படி பிடிச்சிருந்தா பாக்குற வழக்கு இதை பார்க்கதான் தெரியுமே, அந்த விரல்லாம் தெரியாதா. அதுல எவ்வளவு அர்த்தமா இருக்கிறது. சவ்யேதரகராப்யாம் தனுர்மன்யே சவ்யேதர கிரகீதம் ரதிபதே பிரகோஷ்டே மொட்டௌஜஸ்தயதி விகூடாந்தரமுமே. அந்த பிரகோஷ்டம், அந்த கை மணிப்பு இருக்கும்போதெல்லாம் மணிபந்தம், அது என்ன அது நமக்கு தெரியாமல் அந்த பக்கம் விரல்களும் கட்ட விரலும் அதுக்குள்ள அந்த பக்கம் போயிருக்கு, அதனாலதான் நமக்கு தெரியல. அதனால அந்த இடம் அப்படி இருக்கு, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. அதாவது ரெண்டு குருவங்களுக்கு நடுவுல வெள்ளையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த இடது கையால அந்த வில்ல புடிச்சிட்டு அங்க நிக்கிறா போல காணப்படுகிறது. லோகம் நல்லா இருக்கு, அர்த்தம் தெரியாச்சு. அவளுடைய புருவங்களையும் கண்களையும் வர்ணனம் பண்ணியிருக்க, அவ்வளவுதானே. அது விசேஷம் என்ன இருக்கு பார்க்கணும். விகூட அந்தரமுமே இந்த இடத்துல உமான்னு சொல்லியிருக்கேன். எத்தனையோ பார்வதியே அம்பாளே எல்லாம் சொல்லப்படாதோ, அந்த உமேன்னு சொன்னதுனால ஒரு விசேஷம். உமாங்கிற பேருக்கு ஒரு விசேஷம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த உமாங்கிற பேருக்கு தபசுன்னு அர்த்தம். பார்வதி தேவி தபசு பண்ணினா, தபசு பண்ண முயன்றாள். எதற்காக? பரமேஸ்வரனையும் ஆத்துக்காரரா அடையணும்ங்கிறதுக்காக. அதே போல பரமேஸ்வரனும் தபஸ் பண்ணினாராம். எதற்கு? அம்மாவையே அடையணுங்கிறதுக்காக. பரஸ்பர தபஸ்தம்பலாயுத பரஸ்பரவும். அம்பாள் பரமேஸ்வரனை அடையிறதுக்காக பண்ணின தபசு வசதிய, அல்லது பரமேஸ்வரன் அம்பாளை அடையணுங்கிறதுக்காக பண்ணியதான தபசு வசதியா, இது வரைக்கும் தெரியலே, கன்ஃபியூஷன் தான். அப்படி தபஸ் பண்ணினா, தபஸ் பண்ணும் பொழுது அம்மா சொன்னாலாம், பார்வதி அம்மா, அம்மா உன்னால முடியாது, நீ பெண்ணு, சரியில்லை, தாங்காது தபஸ். அதெல்லாம் அந்த புருஷாலா இருந்தது முனீஸ்வரனால் தான் முடியும், சாதாரண மனக்கேல முடியாதுமா, கோபலமான சரீரம் உனது அப்படின்னு கேட்கல. இந்த தபசை பண்ணித்தான் பரமேஸ்வரன் அடைய முடியும். அந்த தத்துவத்தை, ஒருமையான தத்துவத்தை அடையணும். ஏன்னா அதுக்கு முக்கியமா வேண்டியது தபசு தான். அந்த தபம் புரிந்தால் தான் முடியும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல தபசு பண்ணினார். அதனாலதான் அவளுக்கு உருமான பேர் தான். பூமி பூர்ண தபசு மாறினா வேண்டாம் மேடம். பூமி மாத்திரா தபசா நிஷித்தா பச்சாது முக்தி முக்தி ஜகாமா. சுமுத்தியாக அழகா இருக்கக்கூடியதான அவளுக்கு உமா என்றதான ஒரு பெயர் வந்தது. இந்த உமாங்கிறவள் தான் எல்லோருக்கும் ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொன்னான். ஒரு காலத்துல தேவதைகளும் அரக்கர்களும் எல்லாரும் சேர்ந்து யுத்தம் பண்ணிட்டா, அந்த யுத்தத்துல அரக்கர்களை ஜெயித்து தேவதைகளுக்கு பலம் வரும்படி பண்ணினால் தேவதைகள்லாம் ஜெயிச்சிருந்தாங்க. ஜெயிச்ச பிறகு அவளுக்கு ஒரு கர்வம் வந்துருச்சு, நாம தான் ஜெயிச்சோம், நம்மளுடைய பவர்னாலதான் ஜெயிச்சோம், நமக்கும் வருது இல்லையா. அந்த பரீட்சைக்கு முன்னால படுறது வாடு வரும். ராத்திரி எல்லாம் படுத்துட்டு தூக்காமல் அது கொஞ்சம் டீ சாப்பிட்டு எதுவும் படுத்துட்டு எங்கெங்க நோட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துப்படுது. எழுதினார் எல்லாம் ஆச்சு சார், பரீட்சை எழுதிட்டான். அவனுக்கு திருப்தி ஏற்படல. என்னத்தான் நல்லா இருந்தாலும் சரி, இந்த பரீட்சைன்னு இந்த கொஸ்டின் விட்டேனே, இது இப்படி இருக்கு, அது அந்த பிறகு பேசும். இது ஒழுங்கா முதல் நாள்ல இருந்து படிச்சிருக்க வேண்டாமோ? கிடையாது. சரி, அந்த ரிசல்ட் அன்னைக்கு பார்த்ததுல ஆனந்தம் ஆயிடுச்சு. அந்த டீச்சர் போனா போறதா 100 மார்க் போட்டான்னு வச்சுங்களேன், வந்தாச்சு. கடைசியில என்னடா ஆச்சுன்னா, அடுத்த வருஷம் அந்த பையனை பார்த்து மண்டு இது தெரியலையெல்லாம், இவன் பட்ட பாட்டு இவனுக்கு தெரியும். அடுத்த நாள் அவனை வைக்கிறான். என்னடா சுவாமின்னு அதை படிச்ச பிறகு, அதை முடிச்சு அதை ஜெயத்தை அடைஞ்ச பிறகு
உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருக்கு. அதுக்கு முன்னால எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் எவ்வளவு சிரமப்பட்டாலும் என்ன ஆகுமோ என்ன ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துட்டுதான் இருந்தது. எப்படிப்பட்டவதற்கும் அப்படி ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் வந்ததுன்னா தேவதை இலக்கெல்லாம் கர்வம் வந்துருதான். என்னுடைய பலத்தினால்தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு கர்வம் வந்து. அப்ப என்ன இவன் நல்ல வாழ்வோ இல்லையோ, நல்ல வாழ்க்கைய கர்வம் வந்தது ஏன்னா அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாங்கதான். என்ன பண்ணீங்கன்னா அந்த தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் அந்த தேவதைகள் வந்த வழியில பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் ஒரு பெரிய தூணாட்டம் ஸ்தம்பம் வந்து நின்று நடுங்கி போயிட்டாங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் ஒரு பக்கத்துல வந்ததுன்னா சாதாரணமா நீங்க உட்கார்ந்து இருக்கு உங்க பக்கத்துலயே ஒரு நாய் உட்கார்ந்துன்னா என்ன ஆயிடும் உங்களுக்கு? எப்படிதான் வந்தது என்ன ஒண்ணுமே தெரியாதுன்னு நடிக்கிடுவான். அதே மாதிரி விவகாரம் இதை கண்டா ஒன்றும் தெரியல. தேவதைகள்லாம் பார்க்கலாம் என்னது இது, நம்ம இந்த வழியா தானே வந்தோம், வரப்போயிது நாக்கறியே திடீர்னு வந்து ஏதாவது அரக்கனா இருப்பானோ, நம்மளை காரணத்துல பொறுப்படி தீங்க வந்துருக்கானோ, என்ன பண்றது? இந்திரன் பார்த்தாராம் அக்னி மதம் அக்னியே அது தேஜஸா இருக்கு. ஐயா நீங்களும் அந்த டிபார்ட்மெண்ட் தான் போய் தெரிஞ்சுட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமா போற என்ன இது யாரப்பா நீங்க அப்படின்னு என்ன தெரியலையா? அக்னி ஜாகவே தாவா மகரேதி நான் தான் அக்னி நான் தான் ஜாகவே தெரியலையா உங்களுக்கு? அதனால என்ன முடியும்னு கேட்டேன். என்ன முடியும் என்ன எளிதம் ஒரு தெரியாமி இந்த பூமியில எது இருந்தாலும் எடுத்து விடுவேன் அப்படின்னு நல்ல கேள்வி. எதையும் பண்ண மாட்டேன் இல்லை எடுத்து விடுவேன். சரி சந்தோஷம். அங்க ஒரு சின்ன ஒரு பில்ல எடுத்து ரெண்டு போட்டு இதை எரியினாராம். இது எரிச்சுக்காமி இல்லைன்னா நான் எரிக்கிறேன் இங்க கர்வத்தை விட்டு விடு அப்படின்னு ட்ரை பண்ணி முழு முயற்சியோட பண்ணினாலும் அதை எரிக்க முடியல. ஏன்? அந்த நெருப்புக்கு எரிக்கக்கூடியதான திறமை அங்கிருந்து வந்தது, அந்த மரப்பொருளுக்கு வந்தது. அந்த திறமையை வித்ரா பண்ணிட்டார். இவரால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்றது? ஒரு பிரதர்சனமா வந்து வந்துட்டார். இந்த ரெண்டும் சொல்லிட்டார். என்ன பண்றது? பார்த்தா ஓ அப்படியே அங்கனால முடியலையா, இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியா வேற யார பண்றது? அதை விட சீரியஸ் அந்த அக்னிக்கு அப்பா இருக்கக்கூடியதான வாயு இருக்கு. வாயவே தத்விதானே வாயு மகா வேகமா போறதுமே அங்க கிட்ட போனாலே ஒன்றும் பேச தெரியல. என்ன பண்றது? அவர் உங்க பேர் என்ன அப்படின்னு இப்ப ஒரு செய்தி வந்துருக்கு. ஏன்னா அவசர பேசினா நமக்கு அதுக்கப்புறம் பதில் சொல்லாம ஓஹோ என்ன போய் என்ன போய் எப்படி கேட்கிறேன் வாயருவா அமஸ்மி சந்திரவேன் மாதரி சுவாவா அமஸ்மி. எனக்கு ரெண்டு பேர் இருக்கு. காத்துன்னு ஒரு பேரு, மாதரைச்சுவான்னு பேரு. மாதரைச்சுவான்னு மாதரி அந்தரைத்து எப்படி இந்த டிராபிக் ஜாம் எல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது. நான் ஆகாசத்துல பறந்து போயிடுவேன் அப்படின்னா ஓஹோ இப்படி ஒரு குணம் இருக்காங்க. சந்தோஷம். என்ன வீரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. என்ன மலை உச்சியா இருந்தா அந்த பக்கம் தள்ளணுமா என்ன பண்ணி விடுவேன் பார்த்தா அதெல்லாம் எனக்கு எதுக்கு, நல்ல காரியமா பண்ணும். இங்க ஒரு சின்ன புல்ல யாரோ போட்டிருக்கேன் அது அப்புறப்படுத்தி விடுவோம் அப்படின்னு என்ன பண்ணிருந்தாங்க. சர்வதவையில் அது அந்த பக்கமா நாட்ட முடியவே இல்லையா வாயு இருக்கு. அந்த சக்திகள்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். மறுபடியும் போனேன். இன்னும் என்ன போய் சொல்லிருக்காரு வாயு முடியல. இன்னும் பார்த்தா நானே போறேன் அந்த அளவுக்கு வந்தேன். அது போன எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடத்துல மறைஞ்சு போச்சு. அந்த ஜோதிச்சு மறைஞ்சு போச்சு. மறைஞ்சு போறதுல அவன் பார்த்தாரான் இந்திரன். அவன் மாதிரி திரும்பி வரல. ஏன்னா திரும்பி எங்கே போறது? அங்கேதான் இருக்கலாம். அங்கேயே உட்கார்ந்து எந்த இடத்துல மறைஞ்சு போச்சோ அந்த இடத்துலயே தியானம் பண்ணினா இது ஞாபகம். ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம அங்கேயே இருந்து தியானம் பண்ணணும். என்னன்னா ஒரு 10 மணி யோஜனை பண்ணினா உங்க மனசுக்கு கிடைக்காத விஷயமே கிடையாது. எந்த ஒரு தத்துவமா இருந்தாலும் அதை நிச்சயமா நீங்க கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு அந்த திறமை பகவான் கொடுத்துருக்க. உங்க மனசுக்கு அவ்வளவு திறமை இருக்கு. அங்கேயே உட்கார்ந்து தியானம் பண்ணினாரா அந்த சமயத்துல அப்பொழுது நம்ம உமா ஐபவதே தங்க நகைகளோட அங்கே உட்கார்ந்துட்டு அம்பாள் உமா எனக்கூடியதான பெயரோட காணப்பட்டார். அவன் சாப்பிரம் மேதி ஓ பாஷா. அப்ப நீங்க பார்த்து போயிட்டே அது பிரம்மம்.
இந்த பிரம்மத்தினுடைய ஒரு திறமையினால்தான் தாங்கள் எல்லாவற்றையும் அடைந்தீர்கள் அப்படின்னு உபதேசம் பண்ணினார். அந்த பிரம்மத்தை காட்டினத்தினால்தான் நம்மளுக்கு சிவஞான பிரதாயினி அப்படின்னு. எல்லோருக்கும் ஆத்ம தத்துவம் உங்களுக்கு வரணுமையானால், ஞானம் வரணுமையானால், பகவான அடையணுமையானால் அங்கே ஒரு தத்துவம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யார் அது? அம்பாள். அந்த அம்பாளானவள் உமாவாக வந்து உங்களுக்கு தெளிவுபடுதா? அதான திரிகூடாந்தரமுமே உமா தைலேந்திரதனயா கௌரி கந்தர்வ தேவிதா அப்படின்னு சாஸ்திரத்துல தைலேந்திரதனயா பார்வதி அப்படின்னு சொல்றது. மலை மாதிரி இருக்கக்கூடியதான அஞ்ஞானத்தை அங்கிருந்து பிறந்து அஞ்ஞானத்திலிருந்து பிறந்ததான அந்த அகண்டாக்கார ஒழுத்தி உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது. அதான் உமான ஒரு பேர். திரிகூடாந்தரமுமே அதுல ரகசியமாக இருந்து கொண்டிருக்கா இந்த தத்துவமானது நாம் அறிய முடியாம நமக்கு ரகசியமான ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடியதான அம்பாளா இருக்கா அப்படின்னு விசேஷமாக பராமபூதி பவபாவன பாதனாகனீம் சதாசிவாக்கியாம் அபிஷோபராக்கியாம் உமாபிதாம் உத்தமசித்தவருத்தின் நமாமி நானாவித லோக வைபவாம் அப்படின்னு சூத சம்ஹீதை இந்த ஸ்லோகத்துக்கு அசந்து. சூத சம்ஹீதையில விசேஷமாக அந்த ஆத்ம தத்துவமானது நமக்கு எப்படி இந்த அனுகிரகத்தினால வருது. பரமேஸ்வரன் எந்த தெய்வத்தை சொன்னாலும் அந்த தெய்வத்துக்கு இந்த காருண்யம் அப்படின்னு ஒரு தெய்வத்தை சொல்ல. அந்த கிருஷ்ணனை சொல்லும் பொழுது புஞ்சிருக்குன்னு சொல்ல. அம்பாளை சொல்லும் பொழுது இந்த கருணையான காட்சின்னு சொல்ல. கனகன் பார்வைன்னு சொல்ல. அதெல்லாம் இந்த தத்துவம் அனுகிரக சக்தி இருக்கு. இந்த 5 சக்தி இல்ல. திருஷ்டி சக்தி உலகத்தை படைக்கும் திறமை. சிதி சக்தி படைச்சதான உலகத்தை காப்பாற்றும் திறமை. பிறகு சம்ஹார சக்தி எல்லாம் தனக்குள்ள சேர்த்துக் கொள்ளக்கூடியதான சக்தி. இந்த 3 தான் தெரியும். ஏதோ வாயுமா நிபூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி ஜீவந்தி யஸ்ரயந்தி அபிகம் விஜந்தி தத் விஜ்ஞாதத்வாத பிரம்மா உபனிஷத்து அவ்வளவுதான் சொல்றது. இதுக்கு மேல 2 திறமை இருக்கு. என்னது? அனுகிரகம் திரோதான குணம். அந்த திரோதானம் இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த சம்சாரமானது நிற்கிறது. நீங்க உத்தியோகத்துக்கு போறதோ, காசு சம்பாதிக்கிறதோ, சமைச்சு சாப்பிடுறதோ, 4 பேரை காப்பாத்திக்கிறதோ, இதெல்லாம் பேசுறதோ, எல்லா விவகாரமும் என்ன? இந்த திரோதானத்தை. அது இல்லாத போனா உங்களால ஒரு கடமை வாழ முடியும். அந்த திரோகிரகத்தை சம்சாரத்திலேயே இருந்தா எப்படி சேவத்தை அடையிறது? அந்த சேவத்தை அடையிறதுக்கு அனுகிரக சக்தி, அந்த அனுகிரகம் வேணும். எப்பொழுது அம்பாளுடைய அனுகிரகம் கடைக்கல் பார்வங்க மேல விழுறதோ, இதுமேல வாழ்க்கையில ஏற்பட்டதான எல்லா விதமான துன்பங்களும் எப்படி சரீரத்திற்குள்ள வரக்கூடியதான துன்பங்கள், தலைவலி, கால்வலி, முதுவலி, தெரியாத வழிக்கு என்ன இன்னமும் தெரியல சார், சமமா இருக்கு. இன்னும் சொல்ல முடியலைங்கிறான், சுத்தரா போல வரீங்கிறான். அதுக்கு மேல மனசுல ஏதோ ஒரு பயம். இன்னும் எதுக்காக பயப்படுறது? என்ன இது வருது? என்னமோ ஒரு பயம். அதனால தாங்க முடியும். எல்லாத்த விட ஸ்வைன் ஃப்ளூ பயம். அது எங்கேயும் இருக்கு. இவன் பயப்படுறேன். நீங்க ஒண்ணுமே பயப்பட வேண்டியது இல்லை. மஞ்சள் எப்ப நீங்க உபயோகப்படுத்துற இடம், உங்க காலத்துல துளசி செடி இருக்குமே, நான் ஒண்ணும் வராது. நம்ம ஊர்ல எவ்வளவு சொல்லியிருக்காரு, யாத்ருஷ்டா நிதிலாக சங்க சமனி புருஷ்டா வபுஷ்பாவதி பிரத்யாபத்தி விதாயினி பகவத கிருஷ்ணஸ்ய சம்ரோகித. அந்த துளசியை 2 துளசி எடுத்து பகவானுக்கு நீங்க பூஜை பண்ணிட்டே இருந்தா ஒரு வியாதியும் தின்ன வராது. இந்த இன்ஃபெக்ஷன் ஒன்றும் வராது. நம்ம அதை யூஸ் பண்ணாத்தினால்தான் வந்துருக்கு. காரணம் அந்த துளசி என்ன பண்றது, உங்களுக்கு எந்த வியாதி எந்த பாக்டீரியா பக்கத்துல உங்க கிட்ட வராம தண்ணி விடுறது. பார்க்க தெரியலையே நமக்கு, உபயோகப்படுத்தலையே, நம்ம என்ன பண்றது அப்படி பயம். என்ன ஆகும்? அங்கேயே பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்ல முகமூடி மாதிரி கட்டிட்டு போறான். அது 24 மணி நேரம் கட்ட முடியுமா உங்களால? இல்ல 5 நிமிஷம் கட்டிட்டு போட முடியுமா? அதுதான் வேஸ்ட் தானே. அது இந்த நேரம் கட்டிட்டு கூட யாராவது பக்கம் வந்து அப்ப அவனால பேசோட அவ்வளவு அவங்க முடியுமா? மூக்க கட்ட முடியுமா? கேட்க சொல்றது கண்ண வேணா கட்டிக்கலாம். காந்தாரு சினிமா முழுக்க கட்டிட்டு இருக்கா, காதல பஞ்சு வச்சுக்கலாம். மூக்க கட்டிட்டுன்னா என்ன ஆகும்? அது ஸ்பீக்கர் பகவான் தானே வச்சிருக்க. மூக்குக்குள்ள செஞ்சுட்டுன்னா முடிய வச்சிருக்க. பகவானுக்கு தெரியாதவங்களை விட அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இது போல அனாவசியமான விஷயங்கள் இருந்தா உள்ள அனுப்பிச்சிடாம வச்சிருக்க. நமக்கு தெரியும், நமக்கு நம்பிக்கை இல்லை.
அந்த பகவான் மேல நம்ப மாட்டேங்கிறோம். லோகத்தில் இருக்கக்கூடியதான துணியை நம்ம இருக்கல என்ன பண்றதுக்காக அந்த அபயத்தை கொடுக்கக்கூடியதான தத்துவம் அப்பாதான். அதான் அனுகிரகத்தை சரீரத்துக்கு வியாதி வராமலும் மனசுல கவலை இல்லாமலும் பூதங்கள்னால வெளியே இருக்கக்கூடியதான ஆகாசம், வாயு, புதிரி, ஜலம், தேஜஸ் இவைகள்னால ஒரு ப்ராப்ளமும் வராமலும் ஒரு பயம், அந்த பயத்தை நீக்கக்கூடியதான தத்துவம் இங்க இருக்கு. அதாவது விகூடாந்தரமுமே அப்படின்னு விசேஷமாக இதை சொல்றது. புறவோகனே பவன பயபங்கவ்யதனி குணம் புரிந்து கொண்டிருக்கக்கூடியதான் அம்பாளுடைய முகத்தை ரதிபதே. இது ரதிபதியா இருக்கக்கூடியதான் மன்மதனுடைய வில்லோ. மன்மதனுடைய வில்லானது உலகத்தை எல்லாம் வசீகரணம் பண்றது. அதை விட ஒட்டத்தியாக மன்மதனுக்கு வில்லு அதுல அப்ப போடணும். நீங்க ஒண்ணும் வேண்டாம், உங்களுடைய புருவங்களே பூர்வமா அது எப்படி இருக்கு ரதிபதே பிரபோட்டே விகூட அந்தரமுமே அப்படின்னு விசேஷமாக இந்த ஸ்லோகத்தை நாம விபூதியை வச்சு அதை அபிமந்திரணம் பண்ணி ஒரு 10 தடவை சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை நம்ம அந்த விபூதியை நம்ம தரித்தோமையானால் குழந்தைகளுக்கு ஒரு வியாதியும் வராது, பெரியோர்களுக்கு எல்லா காரியமும் செய்யும். எங்க போனாலும் உலகத்தையே தன்னுடைய வசமாக்கக்கூடியதான ஒரு சக்தி நமக்கு வரும். அவ்வளவு சக்தியும் வரக்கூடியதான மிக உயர்ந்ததான ஒரு ஸ்லோகம் இது. இதை பார்த்தோம்.